காட்டுல பனிக்காலம் ஆரம்பிச்சுது. பட்டுக்குருவி அதோட குழந்தை மீனக்குருவி கூட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஆனா அவங்க ரொம்பவும் வறுமையில இருந்தாங்க. பனிக்காலம் ஆரம்பிச்சனால மீனுக்குருவிக்கு அந்த குளிர தாங்கவே முடியல. ஆனா பட்டுக்குருவிக்கு தன்னோட குழந்தைக்கு வெது வெதுப்பான ஆடைகளை வாங்கி தர அளவுக்கு வசதியும் இல்லை. ஆனா தன்னோட குழந்தை குளிர்ல கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியல. அதனால பட்டுக்குருவி தன்னோட அம்மா கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கலான்னு போச்சு. பட்டுக்குருவியோட அம்மா பக்கத்து காட்டுல வாழ்ந்து வந்தாங்க. பட்டு, என் மகளே, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கம்மா. ஆனா இந்த குளிர் காலத்தை தான் எப்படி தாக்கு பிடிக்கிறதுன்னு தெரியல. என் பொண்ணு குளிர் தாங்காம ரொம்பவும் கஷ்டப்படுறாமா. அச்சச்சோ, என்னடா தங்கம் பண்றது? அம்மா, உங்ககிட்ட ஏதாவது குளிருக்கு தாங்குற மாதிரி வெது வெதுப்பான ஆடைகள் இருந்தா தரீங்களாம்மா? என்கிட்ட எங்கடா இருக்கு? நான் வேணா பக்கத்துல என் தோழி ஒருத்தி இருக்கா, அவகிட்ட போய் வாங்கிட்டு வந்து தரேன். கொஞ்சம் இங்கேயே இரு. சரிம்மா. பட்டுக்குருவியோட அம்மா அங்கிருந்து பறந்து போய் பக்கத்துல தன்னோட தோழியோட வீட்டுக்கு போச்சு. ரோசி, உன்கிட்ட கொஞ்சம் வெது வெதுப்பான ஆடைகள் இருந்ததே, அது கொஞ்சம் தர முடியுமா? இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் உனக்கு? அதெல்லாம் ரொம்பவும் பழசாச்சே. எனக்கு இல்ல, என் பொண்ணு பட்டு வந்திருக்கா, அவளோட குழந்தைக்கு தான். ஐயோ, ஆனா அது ரொம்ப பழசு, அப்புறம் கிழிஞ்சும் கிடக்கு. பரவாயில்ல, அவ அத தைச்சு போட்டுக்குவா. அவகிட்ட ஒரு மிஷின் கூட இருக்கு, நீ கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. பட்டுக்குருவியோட அம்மா அங்க கிடைச்ச எல்லா துணிகளையும் எடுத்துட்டு போய் பட்டுக்குருவி கிட்ட கொடுத்தது. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லடா தங்கம், இது உனக்கு உதவியா இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம்தான். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பட்டுக்குருவி அந்த கிழிஞ்ச துணிகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தன்னோட காட்டுக்கு போச்சு. போற வழியில லூசி புறா கிட்ட, லூசி, நான் என் குழந்தைக்கு வெது வெதுப்பான ஆடைகளை வாங்கிட்டு போறேன். ஓ, அப்படியா? பரவாயில்ல பட்டு, எல்லாமே புது துணிகளா? இவ்ளோ புது துணிகள் வாங்கிட்டு போறியே, பரவாயில்ல பட்டு. ஆமா, சரி, நான் போயிட்டு வரேன். ஆனா பட்டுக்குருவி அது பழைய துணிகள்னு லூசி கிட்ட சொல்லவே இல்லை. போற வழியில பட்டுக்குருவி ராணிக்காகத்தையும் பார்த்துச்சு. ராணிக்காகம், ஏ பட்டு, என்ன இவ்ளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போற? ராணி அக்கா, நான் என் பொண்ணுக்கு வெது வெதுப்பான ஆடைகளை வாங்கிட்டு போறேன். ஓ, இவ்ளோ புது துணிகளா? பரவாயில்லையே. சரி சரி, நீ போ. பட்டுக்குருவி அங்கிருந்து போனதும் ராணிக்காகம் ரொம்பவும் கோவத்தோட காளிக்காகத்தை பார்க்க போச்சு. காளி, ராணி, எதுக்கு இப்ப இப்படி கத்துற? காளி, பாருங்க, அந்த பட்டு புது ட்ரெஸ்ஸுகளை வெது வெதுப்பான ஆடைகள்லாம் குழந்தைக்காக வாங்கிட்டு போறான். நீங்க தான் இருக்கீங்களே, என் ஜக்குக்கு என்னைக்காவது ஏதாவது வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஐயோ, இந்த பட்டுவோட ரொம்பவும் இம்சையா போச்சு. அவ என்ன பண்ணாலும் நீயும் அதை கேட்டுட்டு சண்டை கட்டுற. என்னால முடியல. ஆமா, முடியலன்னு அதுக்கு எதுக்கு நீங்க இருக்கணும்? பட்டுக்குருவி அந்த துணிகளை கொண்டு போய் தையல் மிஷின்ல வச்சு தைச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ மீனுக்குருவி, அம்மா அம்மா, இது பழைய துணிகள்னு நீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களாமா? இல்லடா தங்கம், நான் வர வழியில நிறைய பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் யார்கிட்டயும் இது பழசுன்னு சொல்லவே இல்லை, புது துணின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சரிங்கம்மா. ஆனா அம்மா, இதுல இருந்து ரொம்ப நாத்தம் வருதேம்மா. கவலைப்படாதடா தங்கம், நான் எல்லா துணிகளையும் தைச்சிட்டு நாளைக்கு ஆத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் நல்லா துவைச்சு கொண்டு வந்து தரேன். உனக்கு ரொம்ப மனமா இருக்கும். சரிங்கம்மா. பாதி துணிகளை தைச்சதும் பட்டுக்குருவி அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. பட்டுக்குருவி தன்னோட இறகுகளால மீனுவை ரொம்பவும் இதமா அணைச்சு படுத்துக்குச்சு.
எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமும் காளிக்காகத்துக்கு தூக்கமே வரல. ஐயோ, காலையில எந்திரிச்சா இந்த ராணி என் உயிரை வாங்குவாளே, என்ன பண்றதுனே தெரியல. நான் மட்டும் துணிகளை கொண்டு வந்து கொடுக்கல, அவ என்னை கொன்னாலும் கொன்றுவா. சரி, அந்த பட்டு தூங்கியிருப்பா, அந்த துணிகளை எல்லாம் எப்படியாவது எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுத்துற வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிட்டு காளிக்காகம் பட்டுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. ஜன்னல்ல எட்டி பார்க்கும்போது 2 பேரும் நல்லா தூங்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்த காளிக்காகம் அங்கிருந்த மூட்டையை எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில பட்டுக்குருவி தன்னோட துணிப்பை அங்க இல்லாததை பார்த்து ரொம்பவும் அழுதுச்சு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வந்தனே, இந்த துணிகள் இல்லைன்னா இந்த வரப்போற பனிக்காலத்தை என் குழந்தை எப்படி தாக்கு பிடிப்பா? ஐயோ கடவுளே! அம்மா அம்மா, கவலைப்படாதீங்கம்மா, அந்த துணி ரொம்பவும் நாத்தம் அடிக்குதுமா. அத யாரு எடுத்தாங்களோ அவங்களே நாத்த தாங்க முடியாம கொண்டு வந்து போட்டுருவாங்கம்மா. அதை கேட்ட பட்டுக்குருவிக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஆமாடா தங்கம், நீ சொல்றதும் சரிதான். சரி விட. காளிக்காகவும் அந்த துணியில கொண்டு போய் ஜக்கு கிட்டையும் ராணி கிட்டையும் கொடுத்துட்டு, ராணி, பாத்தியா அந்த பட்டுக்குருவியோட துணிய எப்படி திருடிட்டு வந்தேன்னு? காளி, இப்பதான் நீங்க நல்ல வேலை பார்த்திருக்கீங்க. எங்க திறந்து பார்க்கலாம். அந்த மூட்டையை திறந்ததும் அதுல இருந்து வந்த நாத்தத்தை அவங்கனால தாங்கிக்கவே முடியல. ஐயோ காளி, என்ன இது இவ்ளோ நாத்தம் அடிக்குது? அப்பா, என்னப்பா இது கிழிஞ்சு கிடக்குது. நான் இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் போட மாட்டேன். அடடா, அந்த பட்டுக்குருவி புது துணின்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டாளே. ஆமா காளி, சி நாத்தம் குடல புரட்டுது. தயவு செஞ்சு இத வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போய் போட்டு வந்துருங்க. சரி சரி, வெளியே போட்டா கண்டுபிடிச்சிருவா. நான் அவ வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வீசிட்டு வந்துடுறேன். காளிக்காகவும் அந்த துணியில எடுத்துட்டு பட்டுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. அங்க போய் ஜன்னல் வழியா தூக்கி வீசிச்சு. அதை பார்த்த மீனுக்குருவி, அம்மா அம்மா, அங்க பாருங்களே, யாரோ துணிப்பைய கொண்டு வந்து ஜன்னல் வழியா வீசிட்டு போறாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா. ஆமாடா தங்கம், சரி வா, அந்த துணிகளை எடுத்துட்டு போய் ஆத்துல துவைச்சிட்டு வரலாம். பட்டுக்குருவியும் மீனுக்குருவியும் துணிகளை எடுத்துட்டு ஆத்துக்கு போனாங்க.